السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولا تقف ما ليس لك به علم إن السمع والبصر والفؤاد كل أولئك كان عنه مسؤولا. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: لو أن رجلا يطلع عليك بغير إذن فحذفته بحصاة ففقأت عينيه ما كان عليك من جناح. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وأنزله المقعد المقرب عندك يوم القيامة. எல்லாம் வல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்து, அல்லாஹுவின் இறை தூதர் இறுதி தூதர் எம்பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலாத்தையும் சலாமையும் கூறி, அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், நல்லோர்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவின் அவைக்கு வருகை தந்திருக்கிற வர இருக்கிற எல்லா மக்களின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் பெருங்கருணையும் நிறைவாக வந்து சேரட்டுமாக என்ற துவாவோடு, வல்ல ரஹ்மான் அல்லாஹ் நம்முடைய பாவங்களை, தவறுகளை, பிழைகளை பொறுத்து அவனுடைய வற்றாத கருணையும் கரிசனத்தையும் நமக்கும் நம்முடைய பெற்றோர்களுக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் குடும்பத்து மக்களுக்கும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. நோயற்ற வாழ்வையும் குறைவற்ற செல்வத்தையும் மருத்துவமனையின் அனைத்து விதமான துன்ப துயரங்களையும் விட்டு நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் காத்து ரட்சிப்பானாக. அல்லாஹுவின் திரு ஆலயமாம் காபா ஷரீஃபையும் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களின் புனிதமான ரவுதா ஷரீஃபையும் புனிதத்திற்குரிய பைத்துல் முகத்தஸையும் ஹஜ்ஜி, உம்ரா, ஜியாரா குடும்பத்துடன் செய்வதற்கு நம் எல்லோருக்கும் அல்லாஹ் மீண்டும் மீண்டும் வாய்ப்பளிப்பானாக. உலகை விட்டு நம்முடைய மூச்சு அடங்கும் நேரம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லி நமக்கான சொர்க்கத்தின் இடத்தை இங்கிருந்தே பார்த்த வண்ணம் நம்முடைய ஆத்மா பிரிவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நாளை மறுமையிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்திலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் தலைமையின் கீழே நம்மையும் நம்மை பெற்றவர்கள், நமக்கு கல்வி தந்தவர்கள், நம் முன்னேற்றத்திற்கு காரணமான அத்துணை மக்களையும் அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஒன்றிணைப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்கும் இருந்த மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, பாசத்திற்குரிய மூமின்களே, இஸ்லாத்தின் அடிப்படை திருக்குர்ஆன், திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் போதித்த அந்த போதனைகள், ஹதீதுகள், இதை தாண்டி இதிலிருந்து நமக்கு மார்க்க சட்டத்தை, மார்க்கத்தினுடைய விளக்கத்தை, நமக்கான வழிகாட்டுதல்களை தந்த இமாம்களினுடைய, அறிஞர் பெருமக்களுடைய அந்த வழிகாட்டுதல்கள், இதுவெல்லாம் அடிப்படையானது. மூலதனமாக இருக்கக்கூடிய குர்ஆனும் ஹதீஸும் இஸ்லாம் என்பதற்கு என்ன ஒரு உருவம் கொடுக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். இன்று பலர் விளங்கியிருப்பதுண்டு, இஸ்லாம் என்றால் குர்ஆனிலும் ஹதீஸிலும் வழிபாடு சார்ந்த விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. சட்டதிட்டங்கள், பெண்களுக்குரிய சட்டங்கள், ஆண்களுக்குரிய சட்டங்கள், தலாக்கினுடைய சட்டங்கள், சொத்துரிமை சார்ந்த சட்டங்கள், குழந்தை வளர்ப்பு சார்ந்த சட்டங்கள், இப்படி சட்டதிட்டங்களையும் வழிபாடு சார்ந்த விஷயங்களையும் சொல்லித்தருகிற நூலாக, பொன்மொழியாக நபிகளின் ஹதீதுகளையும் குர்ஆனையும் பார்ப்பவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இதை தாண்டி இஸ்லாம் வாழ்வியலுக்கான பல்வேறு விஷயங்களை வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மூலமாக நமக்கு காண்பித்து கொடுத்திருக்கிறது. உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான, குறிப்பாக உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மக்களை நீங்கள் எப்படி அவர்களை பாவிக்க வேண்டும், எப்படி அவர்களிடத்திலே உறவாட வேண்டும் என்பதையெல்லாம் அழுத்தம் திருத்தமாக சொன்னதோடு மட்டுமல்ல, உங்கள் இறைவனை திருப்திப்படுத்த வேண்டுமென்றால், இறைவனின் அன்பும் அருளும் உங்களுக்கு கிடைக்க வேண்டுமென்றால், உங்களை சுற்றி இருப்பவர்களையும் நீங்கள் திருப்திப்படுத்த வேண்டும், அவர்களுடைய அன்புக்கும் உரியவர்களாக நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை அழுத்தம் திருத்தமாக குர்ஆனும் ஹதீஸும் பல்வேறு இடங்களிலே நமக்கு சொல்லுகிறது.
நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீதை சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்வதை நாம் கவனத்தில் கொள்வோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒருத்தருடைய கஷ்டத்தை யாரு தான் கஷ்டமா நினைக்கிறாரோ, ஒருத்தருடைய கஷ்டத்தை யாரு சிரமங்களை போக்கி கொடுக்கிறாரோ, அல்லாஹ் அவருடைய ஆகிரத்தினுடைய மறுமையினுடைய கஷ்டங்களை எல்லாம் போக்கி தருவான். ஒன்று. அடுத்த பாயிண்ட், யார் சிரமப்படுபவருக்கு அந்த சிரமத்தை லேசாக்குவதற்கான வேலைகளை செய்கிறாரோ, ஏதோ ஒரு சிரமத்தில் இருக்கார், அது கவலையாக இருக்கலாம், அல்லது வீடு தேடி அலைந்து கொண்டிருக்கிறார், எங்கேயுமே முஸ்லிம்களுக்கு வீடு இல்லையே என்று ஏக்கத்தோடு இருக்கிறார், இவர் காட்டிய ஏதோ ஒரு வழி அவருக்கு நல்ல ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுத்து விட்டது. அவர் படும் சிரமத்தில் கொஞ்சம் அதை குறைப்பதற்கு வழி செய்கிறார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யஸ்ஸரஹுல்லாஹு அலைஹி ஃபித்துன்யா வல் ஆখিরা, இவருக்குரிய சிரமங்கள் உலகத்திலும் ஆகிரத்திலும் என்னவெல்லாம் உண்டோ அதையெல்லாம் அல்லாஹ் இலகுவாக்கி விடுவான். இவர் இன்னொருவருக்காக வேண்டி யோசித்தார் அல்லவா, அவருடைய சிரமங்களை போக்குவதற்கு என்ன வழி என்று சிந்தித்தார் அல்லவா, அதற்காக இந்த துன்யாவினுடைய ஆகிரத்தினுடைய இவருடைய சிரமங்கள் என்ன உண்டோ எல்லாவற்றையும் அல்லாஹ் மறைக்கிறான், அதை லேசாக்கி தருகிறான். இது ஒன்று. அடுத்து சொன்னாங்க ரசூலுல்லாஹ், யார் ஒருவர் செய்த தவறை மறைக்கிறாரோ, யார் ஒருவர் செய்த தவறை மறைக்கிறாரோ, இவர் செய்த பல தவறுகளை அல்லாஹ் நாளை மறுமையில் மறைப்பான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த மூன்றும் ரொம்ப முத்தாய்ப்பான விஷயங்கள். பெருமானார் சொன்ன பல்வேறு விஷயங்களிலே ரொம்பவும் கவனிக்கப்பட வேண்டிய இன்றைய காலத்திற்கு தேவையான விஷயங்கள் இது. இதிலே மூன்றாவதை பற்றி மட்டும்தான் நான் இன்றைக்கு பேசப் போகிறேன். ஒருவர் செய்கிற தவறை அல்லது ஒருவரிடத்திலே ஏற்பட்டுவிட்ட எதிர்பாராத ஒரு விஷயத்தை வைத்து நாம் அதை திரும்ப திரும்ப பேசி அல்லது தேவையில்லாமல் அது குறித்து உண்டான முழுமையான எந்த தகவலும் தெரியாமல் அதை பற்றியே குறை பேசி கொண்டிருப்பது என்பது இருக்கிறதே, இது மூமினுக்கு அழகல்ல என்பதாக மார்க்கம் சொல்லுகிறது. இன்றைய கால உலகில் சமூக வலைதளங்கள் நிறைந்திருக்கக்கூடிய உலகத்தில் எந்த பாகத்தில் எது நடந்தாலும் அடுத்த நிமிடம் நமக்கு தெரிகிற அளவுக்கு உண்டான ஒரு வளர்ச்சி இடத்திலே நாம் இருக்கிறோம். ஆனால் பெரும்பாலும் இந்த மாதிரியான சமூக வலைதளங்களில் புதிய விஷயங்களை தெரிந்து கொள்வது அல்லது நம்முடைய அறிவை இன்னும் பெருக்கிக் கொள்வதற்கான வழி என்ன, நம்முடைய முதலீடுகளை எப்படி இன்னும் பல இடங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கலாம் என்கின்ற பார்வையை தாண்டி ஒருவரின் குறையை பற்றி பேசி கழுவி குடிக்கிற இடங்களாக இது மாறி இருக்கிறது. ஒருவரின் வாழ்க்கை நடந்துவிட்ட ஏதோ ஒரு விஷயம் அல்லது அவர் பங்கெடுத்த ஏதோ ஒரு களம், அதை பற்றி அவதூறாக இல்லாததும் பொல்லாதையும் சேர்த்து இணைத்து அவரை இட்டுக்கட்டி பேசக்கூடிய சூழல் இன்னைக்கு சமூக வலைதளங்களிலே அதிகம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் இங்கே கவனப்படுத்த வேண்டும். இந்த இடத்தில் இதற்கு பொருத்தமான ஒரு ஹதீதை மட்டும் நான் ஞாபகப்படுத்தி செய்திக்குள்ளே போகிறேன். முஸ்னத் அஹமதிலே இந்த ஹதீஸ் வருகிறது, அபூதாவுதிலே இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது, முஸ்னத் இப்னு ஹிப்பானிலே இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. சையதுனா அபூ பரஸத்துல் அஸ்லமி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் சொன்னாங்க, யா மஅஷர மன் ஆமன பிலிசானிஹி வலம் யதுகுலில் ஈமானு கல்பஹு, வெறும் நாவால் மட்டும் நம்பிக்கை கொண்டவர்களே, உள்ளங்களில் ஈமான் பரிபூரணமாக நுழையாதவர்களே. ரசூலுல்லாஹ்வின் அழைப்பே இப்படி இருக்கிறது. வெறும் நாவால் மட்டும் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி இருக்கக்கூடியவர்களே, உள்ளங்களில் இறை நம்பிக்கை முழுமையாக இறங்க பெறாதவர்களே, உங்களை நான் அழைக்கிறேன். சொன்னாங்க ரசூலுல்லாஹ், லா தக்தாபு வல் முஸ்லிமீன், நீங்கள் தேவையில்லாததை பேசி தெரியாதீர்கள். ஒருவருடைய குறையை நீங்கள் ஊருக்கு உலகத்திற்கு நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்று நினைத்து அதையே பேசி தெரிந்து கொண்டிருக்காதீர்கள். வலா தத்தபிஉ அவ்ராத்தஹும், ஒரு மனிதர் செய்யக்கூடிய தவறை குறையை அதையே அதற்கு பின்னாலேயே நீங்கள் தோண்டி துருவி ஆராய வேண்டும் என்ற எண்ணத்திலே போகாதீர்கள். ஃபஇன்னஹு மனித்தபஅ அவ்ராத்தஹும், யார் ஒருவர் பிறருடைய குறைகளை தோண்டி துருவி ஆராய்ந்து அதை வெளியே கொண்டு வர வேண்டும் என்ற சிந்தனையிலே அவரை அவமானப்படுத்த வேண்டும், அவருக்கு தலைக்குனிவை ஏற்படுத்த வேண்டும், அவரை மக்களுடைய அந்த உயர்ந்த பார்வையிலிருந்து கீழே மட்டம் தட்ட வேண்டும் என்ற எண்ணத்திலே பிறரின் குறையவே தேடி தேடி திரிந்து அலைந்து கொண்டிருக்கிறாரோ, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவருடைய குறையை அல்லாஹ் தோண்டுவதற்கு துவங்கி விடுவான். அவர் செய்யக்கூடிய குறைகளை தவறுகளை அல்லாஹ் தோண்டி துருவ ஆராய துவங்கி விடுவான்.
அல்லாஹ் தோண்டி துருவி ஆராய துவங்கினால் என்ன நடக்கும்? ரசூலுல்லாஹ் அதையும் சொன்னாங்க. யஃதஹு ஃபீ பைத்திஹி, அவர் வீட்டிலே இருந்தாலும் அவரை அல்லாஹ் அவமானப்படுத்துவான். இன்னொருத்தருடைய குறையை தேடி திருவி நீ ஆராய வெளியே போனன்னா ஓம் குறையை அல்லாஹ் வெளிப்படுத்துவான்றான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உன்னை அவமானப்படுத்துவான். நீ வெளியே போகாவிட்டாலும் வீட்டுக்குள்ளேயே நீ இருந்தாலும் உன் குறைகள், உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் ஊர் உலகத்தின் காதிலே படும் விதத்திலே அல்லாஹ் அமைத்து விடுவான் என்றார்கள் முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹதீஸினுடைய துவக்கத்தில் அந்த வரிகளை கவனிங்க. முஸ்லிம்களே என்று சொல்லி ரசூலுல்லாஹ் அழைக்கல, மூமின்களே என்று சொல்லி ரசூலுல்லாஹ் அழைக்கல. வெறுமின்ன நாவால் நம்பிக்கை கொண்டு உள்ளத்திலே ஈமான் முழுமையாக புகாதவர்களே, முழுமையான ஈமானுடைய வட்டத்திற்குள்ளே வராதவர்களே என்று சொல்லி அழைக்கும் பொழுதே நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. பிறரின் குறைகளை தேடி துருவி அலசி ஆராயக்கூடியவர்கள் உள்ளபடியே 100% இறை நம்பிக்கைக்கு உரியவர்கள் அல்ல. அவர்கள் வெறுமின்ன நாவால் நம்பிக்கை கொண்டவர்கள், உள்ளத்திலே ஈமான் முழுமையாக அவர்களுக்கு இறங்கவில்லை என்பதை இந்த ஹதீஸினுடைய வரிகள் நமக்கு உணர்த்துகிறது. எனவே அன்பான சகோதரர்களே, முடிந்த வரைக்கு நாம் ஒருவரின் நல்லதை பற்றி பேசுவதற்கு பழகிக் கொள்ள வேண்டும். மனிதன் என்றால் அவனிடத்திலே குறையும் இருக்கும், நிறையும் இருக்கும், நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். எல்லாமே அவருக்கு நல்லதுதான் என்று சொல்ல முடியாது. எல்லாமே இவரிடத்தில் குறைதான், இவரிடத்தில் பாவம்தான் என்று முத்திரை குத்தி அவரை ஓரம் தள்ளவும் முடியாது. அதிகமாக நல்லது செய்யக்கூடிய ஒரு மனிதத்திலே ஒரு தவறும் ஏற்படலாம், அதிகமாக தவறும் பாவமும் நிகழக்கூடிய ஒரு மனிதரிடத்திலே நல்லதும் ஏற்படலாம். எனவே யாரிடத்தில் நல்லது இருக்கிறதோ அதை எடுத்துக்கொள்ள வேண்டும், தீயதை நாம் தட்டி விட்டு விட வேண்டும். அதை பெரிதிப்படுத்தி அதை சொல்லி பிற மக்களிடத்திலே அதை கொண்டு அவரை அவமானப்படுத்த வேண்டும் என்ற சிந்தனைக்கு நாம் ஒரு காலம் போகக்கூடாது என்பதை நமக்கு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தராங்க. பொதுவாகவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தர் இருக்கக்கூடிய நல்லதை எடுத்துக்குவாங்க, அதை மக்களுக்கு ஃப்ளாஷ் பண்ணுவாங்க, அதை வெளிப்படுத்தி காட்டுவாங்க. பாருங்க, வரலாற்றிலே ஒரு நிகழ்வு. ஒரு நபித்தோழர் இருந்தார். அவர் நன்றாக ரசூலுல்லாஹ் மீது பிரியமானவர், ஆனால் ஏழை. ரொம்ப நபியின் மீது பிரியம் உண்டு, ஆனால் அவர் ஏழை. ஒரு தீய பழக்கம் அவரிடத்தில் இருந்தது. எங்காவது கூட்டாக சேர்ந்து போனால், சேர்ந்து உட்கார்ந்து மது குடிக்க ஆரம்பித்தால் இவரும் போய் அந்த கூட்டத்தில் சேர்ந்துக்குவார். அப்படி பேச்சோடு பேச்சா சேர்ந்து இவரும் குடிக்க ஆரம்பிச்சுட்டார். இப்படி 2-3 தடவை மதீனாவிலே கூப்பிட்டு அந்த குடித்ததற்கான தண்டனையும் அவருக்கு கொடுக்கப்பட்டது. ஒரு நாள் அடிக்கிறாங்க, மது குடித்ததற்கான கசையடி கொடுக்கப்படுது. அடிக்கும் பொழுது அங்கே அந்த தண்டனையை நிறைவேற்றக்கூடிய இடத்துல இருந்த ஒருத்தர் சொன்னாரு, அல்லாஹும் மல்அனுஹு, இறைவனின் சாபமும் கோபமும் உனக்கு ஏற்படட்டும், நாசமா போவ. நீ எத்தனை தடவை தான் இப்படி குடிச்சிட்டு வந்து தண்டனை வாங்குவ? திருந்தணும்னு உனக்கு நினைப்பில்லை? இந்த பாவத்திலிருந்து வெளியே வரணும் உனக்கு ஆசை இல்லை? இப்படியா திரும்ப 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 வந்து குடிச்சு இறைவனின் சாபத்தை வாங்குவாய்? உனக்கு ஏற்படட்டும் மொத்தமாக சாபம் என்று அவர் சொன்னார். அந்த நேரம் பார்த்து ரசூலுல்லாஹ் அந்த இடத்த கடந்தாங்க. ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிருக்கலாம்? சரி குடிச்சவன் தானே, போயிட்டு போகுது, பேசுறது பேசட்டும் என்று கடந்து போகவில்லை. ரசூலுல்லாஹ் உடனே அதை மறைச்சாங்க. லா தல்அன்ஹு, அவரை நீங்கள் சபிக்காதீர்கள், ஏசாதீர்கள், இறைவனின் கோபமும் சாபமும் அவருக்கு ஏற்படட்டும் என்று வஞ்சாதீர்கள். எனக்கு தெரியும், இன்னி அலிம்துஹு அன்னஹு யுஹிப்புல்லாஹ வ ரசூலா, அவருடைய உள்ளத்திலே அல்லாஹ்வின் பிரியமும் அல்லாஹ்வின் ரசூலுடைய பிரியமும் இருக்கிறது. அந்த பிரியம் உள்ளத்தில் அவருக்கு இருக்குது. ஏதோ சந்தர்ப்ப சூழல் அவருக்கு பாவத்தின் பக்கம் அவரை ஏதோ ஒன்று தள்ளி கொண்டிருக்கிறது. ஆனால் நான் நம்புகிறேன், இந்த பிரியம் இன்றில்லாவிட்டாலும் என்றாவது ஒரு நாள் அவரை அந்த பாவத்திலிருந்து மீட்டெடுக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்தினார். இங்க பாருங்க, ஒரு குற்றத்திற்கான தண்டனை கொடுக்கப்படுகிற இடத்திலே யதார்த்தமாக பேச்சோடு பேசாக ஒருவர் சபிக்கிறார். அந்த சபித்தனை கூட ரசூலுல்லாஹ் ஏத்துக்க மாட்டாங்க. ஏன் சொல்றீங்க? அவரிடத்துல நீங்க மைனஸை மட்டும் பாக்குறீங்க, அவர்கிட்ட இருக்கிற பிளஸ் என்ன நான் பாக்குறேன். அவரிடத்திலே முஹப்பத் இருக்கிறது, அவரிடத்தில் அல்லாஹ்வின் பிரியம் இருக்கிறது, அல்லாஹ்வின் ரசூலுடைய பிரியம் இருக்கிறது. அது அவரை மாற்றும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ எது நல்லதோ அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். பாருங்கள், ஒரு பெண்மணி, அல் காமிதியா என்ற குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு பெண்மணி இன்னொரு ஆணோடு, அந்நிய ஆணோடு தவறாக உறவு கொண்டு விட்டார். தான் செய்தது தவறு என்பதை உணர்ந்தும் விட்டார்.
இதுக்கு மன்னிப்பு வேணும். இறைவன் என்னை மன்னிக்க வேண்டும் என்றால் நபி இடத்திலே போய் சொல்ல வேண்டும், அதற்கான பனிஷ்மெண்ட் என்னவோ அதை வாங்கணும். இந்த அம்மா நேர போனாங்க, ரசூலுல்லாஹ் நபி சொன்னாங்க, இந்த மாதிரி இந்த ஆளோட நான் இணைஞ்சி தப்பு பண்ணிட்டேன், செய்யக்கூடாத காரியத்தை செஞ்சுட்டேன், எனக்கு தௌபா வேணும், மன்னிப்பு வேணும், இதுக்கு என்ன பனிஷ்மெண்டோ தண்டனை எனக்கு கொடுங்கன்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் முகத்தை திருப்பிக்கிட்டாங்க. அந்த அம்மா சொன்னாங்க, முகத்தெல்லாம் திருப்பாதீங்க, உண்மையிலேயே நான் பனிஷ்மெண்ட் எனக்கு வேணும். ஏன்னா அந்த இணைப்பின் வெளிப்பாடா இப்போ என் வயிற்றுல ஒரு கரு வளர்ந்துகிட்டு இருக்குன்றாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, போயிட்டு வாங்க, கருவெல்லாம் பிள்ளை பிறந்த உடனே வாங்கினாங்க. அந்த அம்மா போனாங்க, பிள்ளை பிறந்த பின்னிச்சு வந்துச்சு, அந்த குழந்தையை கையோடு தூக்கிட்டு வந்தாங்க. ரசூலுல்லாஹ் மறுபடியும் அனுப்பி வச்சாங்க. அந்த பிள்ளைக்கு பால் கொடுக்க வேண்டிய காலம் என்று சிலது இருக்கிறது, 2 வருஷ காலம் பால் கொடுக்கணும், அதெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு கொஞ்சம் விவரம் தெரிஞ்ச பின்னாடி வாங்கினாங்க. அந்த அம்மா தனக்கு எப்படியாவது இந்த உலகத்தில் தான் செய்த பாவத்திற்கு மன்னிப்பு கிடைத்தே ஆக வேண்டும் என்பதில் வைராக்கியமாக இருந்தது. அதை விட்டுட்டு கடந்து போக முடியாது. இங்க தப்பிச்சிடலாம், அல்லாஹ்விடத்தில் நாளைக்கு எப்படி தப்பிக்க முடியும்? அவன் பிடித்து விட்டால் அந்த பிடியிலிருந்து நாம் எப்படி வெளியே வர முடியும் என்று அந்த பெண்மணி யோசித்தார். அந்த அம்மா கரெக்டாக 2 வருஷம் முடிஞ்சு, ஒரு சில நாட்கள் முடிஞ்சது. இயல்பாக அந்த குழந்தை சாப்பிடுவதற்கு துவங்கியது. அந்த குழந்தையின் கையிலே ஒரு ரொட்டி துண்டை கொடுத்து அனுப்பி அந்த குழந்தையை கையோடு அழைத்து கொண்டு ரசூலுல்லாஹ்விடத்திலே வந்தார். வந்தவங்க சொன்னாங்க, நபியே, என் மகன் நான் பெத்த பிள்ளை, நீங்க சொன்னீங்க விவரம் தெரிஞ்ச பின்னாடி வாங்கன்னு, இப்ப விவரம் தெரியுது, அதுவா சாப்பிட துவங்கிடுச்சு. எனவே நான் இனிமேல் என்னை சார்ந்து அது இருக்க வேண்டும் என்ற தேவை இல்லை, இனிமேல் யார் வேண்டுமானாலும் பார்த்துக் கொள்ளலாம், நான் உங்களிடத்தில் வேண்டுவது எனக்கு தண்டனை வேண்டும். ரசூலுல்லாஹ் தண்டனை கொடுக்க சொன்னாங்க. இஸ்லாமிய அரசாக இருந்தால் ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ திருமணம் முடிந்ததற்கு பிறகு தவறான தொடர்பில் இணைந்து விட்டால் அதற்கான தண்டனை, இஸ்லாமிய ஆட்சியில் இருக்கக்கூடிய பகுதிகளிலே இஸ்லாம் வெளிப்படுத்தக்கூடிய தண்டனை, அவர்களுக்கு ரஜிம் செய்ய வேண்டும், அவர்களுக்கு கல்லால் அடித்து கொல்லப்பட வேண்டும், இதுதான் தண்டனை. குழி தோண்டப்பட்டுச்சு மதீனால, அந்த அம்மாவை நிப்பாட்டினாங்க, கல்லை தூக்கி அடிச்சாங்க. அடிச்ச அடியில ஒரு கல்ல பட்ட ரத்தம் அந்த அம்மா உடம்புல இருந்து பீரிட்டு வந்துச்சு. யார் மேல நேர பட்டுச்சு அப்படின்னா ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு மேல பட்டுச்சு. ஹாலித் ரலியல்லாஹு உடனே முகத்தை சுருக்குனாங்க. தப்பு பண்ண ஒரு பெண்ணு, விபச்சாரம் பண்ண ஒரு பெண்ணு, அந்த பெண்ணுக்கு தண்டனை கொடுக்கும் பொழுது அந்த பெண்ணுடைய உடம்புல ஓடக்கூடிய ரத்தம் என் மேல பட்டுடுச்சேன்னு சொல்லி அப்படி முகத்தை சுருக்குனாங்க. ஹதீஸிலே வருகிறது பாருங்கள், மஹல்லன் யா ஹாலித், மஹல்லன் யா ஹாலித், ஹாலிதே கொஞ்சம் நில்லுங்க, அந்த அம்மா உடம்புல இருந்து பட்ட ரத்தம் உங்களுக்கு இப்ப முகசுளிப்ப தருது இல்லையா? ஃபவல்லதி நஃப்ஸி பியதிஹி லகத் தாபத் தௌபத்தன் லவ் குஸிமத் பைன 70 மின் நஹ்லில் மதீனா லவஸஅதுஹும். இந்த அம்மா செஞ்ச தப்புக்கு தண்டனையை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ஆனா அந்த ரத்தம் உங்க மேல பட்டவுடனே நீங்க அருவருப்பா கருதுறீங்க, முகம் சுளிக்கிறீங்க. அந்த அம்மா செஞ்ச பாவத்தின் மீது உங்கள் கவனம் நகருகிறது. நான் எதை பார்க்கிறேன் தெரியுமா? என்னுடைய பார்வை அந்த பெண்மணியை அல்லாஹ் சுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறான், தௌபாவை கொண்டு சுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறான். இந்த பெண்மணி இப்பொழுது இறந்துதான் போகிறார், ஆனால் தௌபாவோடு மன்னிக்க போகிறார், இறக்க போகிறார், மன்னிப்போடு அவர் இந்த உலகத்தை விட்டு பிரிய போகிறார். அந்த பெண்மணி செய்த மன்னிப்பின் அளவு என்ன தெரியுமா? அதனுடைய குவான்டிட்டி என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு பெண்ணின் தௌபா இல்லை, இந்த பெண் செய்த தௌபாவை மதீனாவில் இருக்கக்கூடிய 70 பாவிகளுக்கு பங்கிட்டு கொடுத்தால் 70 பேருடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சுவான். ஒரு பெண்ணுடைய பாவம் தான், ஒரு பெண்ணுடைய தௌபா தான். ஆனா அதை எடுத்து மதீனாவில் இருக்கும் 70 பாவம் செய்தவர்களுக்கு பங்கிட்டு கொடுத்தாலும் அந்த 70 பேருடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சிடும். அவ்வளவு பெரிய தௌபா அந்த அம்மா செஞ்சுட்டாங்க. ஹாலித் ரலியல்லாஹுவின் பார்வை என்ன, முகமது ரசூலுல்லாஹ்வின் பார்வை என்ன? அவங்க பார்த்த பார்வை எப்படி பார்த்தாங்க? அது அருவருப்பா பார்த்தாங்க. ரசூலுல்லாஹ் பார்த்த பார்வை, அதை நீங்க தப்பா பார்க்கிற மாதிரி தெரியுது. நான் அந்த பெண்மையின் தூய்மையை பார்க்கிறேன், இப்பொழுது அந்த பெண்ணின் நிலை என்ன என்பதை பார்க்கிறேன், அல்லாஹ்விடத்தில் இந்த பெண்ணுக்கு இருக்கக்கூடிய அந்தஸ்து என்ன என்பதை பார்க்கிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வித்தியாசமான பார்வை உலகத்துக்கு கற்றுக் கொடுத்தாங்க. எனவே அன்பான சகோதரர்களே, எதையும் நல்லதை பார்க்க வேண்டும். ஒரு வருடத்தில் இருக்கக்கூடிய குறை கண்ணோடியே பார்க்கக்கூடிய அந்த நிலைப்பாட்டை விட்டொழிக்க வேண்டும். இதைதான் மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. அது மட்டுமல்ல,
எது நமக்கு தேவையில்லையோ அதிலே மூக்கை நுழைக்கவே கூடாது. எது நமக்கு தேவையில்லையோ, நம்ம குடும்பத்துக்கு தேவையில்லை, நம்ம மஹல்லாவுக்கு அது தேவையில்லை, நம்முடைய ஊருக்கு அது தேவையில்லை, நம்முடைய கடைக்கு அல்லது நம்முடைய வியாபாரத்துக்கு இது தேவையே இல்லை, அங்க போகவே வேண்டாம். அல்லாஹ் சொல்கிறான், வலா தகஃப் மா லைஸ லக பிஹி இல்ம். எது விஷயத்திலே உங்களுக்கு அறிவும் ஞானமும் இல்லையோ அங்கே நீங்கள் நிற்கக்கூட செய்யாதீர்கள். நிற்கக்கூட செய்யாதீர்கள் என்றால் அதை பத்தி பேசாதீங்கன்றான் அல்லாஹ். நீங்க பேசினா என்ன ஆகும்? இன்ன ஸம்அ வல் பஸர வல் ஃபுஆத், பார்வை, செவிப்புலன், உள்ளம், இதிலிருந்து வெளிப்படக்கூடிய எல்லாத்துக்கும் அல்லாஹ்ட்ட கொஸ்டின் மார்க் உண்டு. அல்லாஹ் கேள்விக்கு உட்படுத்துவான். இது ஏன் இந்த இடத்தில் ஏன் நின்றாய், இங்கே ஏன் பார்த்தாய், இந்த செய்தி ஏன் கேட்டாய், இதை ஏன் பேசினாய் என்று அல்லாஹ்விடத்திலே கேள்வி கேட்கப்படுவீர்கள். அதற்கு நீங்கள் பதில் சொல்லியாக வேண்டும். எது விஷயத்திலே உங்களுக்கு ஞானம் இல்லையோ, எது விஷயத்திலே உங்களுக்கு தெளிவில்லையோ அதை பற்றி பேச வேண்டாம், அங்கே நிற்க வேண்டாம், அதற்கு நீங்கள் காது கொடுக்க வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அன்பான சகோதரர்களே, ஆயிஷா அம்மாவின் மீது ஒரு அவதூறு சொல்லப்படுது நமக்கு தெரியும். ஆயிஷா ரலியல்லாஹு மீது ஒரு இட்டுக்கட்டு, இல்லாத ஒன்றை இணைக்கிறார்கள். ரசூலுல்லாவின் மீது மன அழுத்தத்தை தருவதற்கு, மன ரீதியாக சைக்காலஜியா ரசூலுல்லாவை கொஞ்சம் நெருக்கணுன்றதுக்காக வேண்டி மதீனாவில் இருக்கக்கூடிய முனாஃபிகீன்கள் செய்த வேலை, சஃப்வான் என்ற நபித்தோழரோடு சேர்த்து ஆயிஷா அம்மாவை இணைச்சிட்டாங்க. இதுதான் சர்வசாதாரண உலகத்தில் நடக்குமே. இணைப்பு என்பது என்ன புதிதா அல்லது ரொம்ப கஷ்டமா? யாரனாலும் யாரோட முடிச்சு போடலாம். ஆனா உண்மைத்தன்மை தெரியாமல் ஒருவர் அதை செய்து விட்டால் எவ்வளவு பெரிய பேராபத்து என்பதை நாம் உள்வாங்க வேண்டும், இல்லையா? 7 பெரும்பாவங்களுடைய பட்டியலிலே ஹஜ்ரத் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒன்று, ஒரு பெண் அவள் தூய்மையானவள், ஆனால் அவளின் மீது நீ அவதூறு கூறினால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இது கொலை குற்றத்துக்கு ஈக்குவலானதுனாங்க, விபச்சாரத்துக்கு ஈக்குவலானதுனாங்க. அப்போ இல்லாததை ஒன்றை இட்டு கட்டுதல் என்பது மார்க்கத்தில் ரொம்ப பெரிய தடையாக இருக்கிறது. அது செய்யக்கூடாது, எந்த காலத்தையும் செய்யக்கூடாது. பாருங்க, இப்ப இல்லாத ஒன்றை இணைக்கிறார்கள். ஆயிஷா அம்மாவையும் சஃப்வான்ற சஹாபி இணைக்கிறாங்க. ஆனா அங்க என்ன விஷயம் தெரியுமா? முஹத்தீஸுகள் சொல்லுகிறார்கள், இணைப்பதற்கு வாய்ப்பே கிடையாது, நீங்க 2 பேருக்கும் ஒரு தவறான உறவு இருக்குன்னு சொல்லி பரப்புறாங்க. ஏன்னா இணைக்கப்பட்ட இந்த சஹாபி, இந்த சஃப்வான் இருக்கிறாரே, இவர் பெண் நாற்றமே அவருக்கு ஆகாது, பெண் வாசனமே அவருக்கு பிடிக்காது. அப்படின்னா என்ன? நாம் நம்முடைய பாஷையில் சொல்வதானால் ஒரு ஆண்மை திறனற்றவர், அவருக்கு அந்த தேவையே இல்லை, அந்த ஆசையும் வராது, அந்த ஈர்ப்பும் வராது, அந்த உணர்ச்சியும் அவருக்கு உடலிலே வெளிப்படாது. அப்படி உலகத்தில் சிலர் இருக்கத்தான் செய்கிறார்கள். இப்படி தப்பா இணைச்சு விடுறாங்க. இணைச்சு விட்ட பின்னாடி இந்த செய்தி அப்படி பரவுது. சஹாபாக்கள், ஒரு சஹாபி இருந்தாங்க, அவங்க பேர் அபு தர்தா. இவங்க வெளியே போயிருந்தாங்க, வெளியே போயிட்டு வீட்டுக்கு வர்றாங்க. வந்த பின்னாடி உம்மு தர்தா அவங்களுடைய மனைவி வெளியேந்து வந்த வீட்டுக்கார்ட்ட, இந்த பாருங்க, கேள்விப்பட்டீங்களா, இப்படி பேசிக்கிறாங்களாமா? அது உண்மைன்னு அந்த அம்மா நம்பல, வந்த கணவனும் நம்ப போறது இல்லை. 100% அந்த ஆயிஷா அம்மாவின் தூய்மையின் மீது நம்பிக்கையானவர்கள். ஆனாலும் இப்படி ஊர்ல பேசிக்கிறாங்களாமா ஆயிஷா அம்மாவை பத்தி அப்படின்னு ஒரு செய்தியை சொன்ன உடனே, ஆமா ஆமா நானும் கேட்டேன், வர்ற வழியிலாம் பேசிக்கிறாங்க அப்படின்னு யதார்த்தமான ஒரு ஆணாக இந்த செய்தியை அபு தர்தா உள்வாங்கவில்லை. என்னதேமா சொன்னாங்க? உம்மு தர்தா, இதே ஒரு செய்தி உன்னை இணைத்து ஊர் பேசினால் அதை நீ எப்படி பார்ப்பாய் என்று கேட்டாங்க. உம்மு தர்தா சொன்னா, அல்லாஹ், அதை நான் எப்படி ஏத்துக்குவேன்? என்னை பற்றி என் மீது எப்படி அப்படி ஒரு குற்றத்தை சுமத்த முடியும்? நான் எவ்வளவு தூய்மையானவள், எவ்வளவு உண்மையானவர். அபு தர்தாவின் மனைவி உம்மு தர்தாவே அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்றால் முகமது ரசூலுல்லாவின் மனைவி எப்படி அப்படியான ஒரு கரைக்கு வருவார்கள்? கரைக்கு வருகிறார்கள், வரவில்லை, யாரோ பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை நீ பேசலாமா? நீ என்ற அதை என்னிடத்துல கொண்டு வரலாமா? அது எவ்வளவு பெரிய தவறு என்பதை சையதுனா அபு தர்தா ரலியல்லாஹு உணர்த்தினார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துணைவியார்கள் ஒரு அம்மா இருந்தாங்க, ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. ரசூலுல்லாஹ்வுடைய துணைவியார்கள் 2 டீமா இருந்தாங்க, எதிரும் புதிரும் கிடையாது, ஆனா 2 டீம். ஆயிஷா அம்மா தலைமையில சில மனைவிமார்கள், இன்னொன்னு ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க தலைமையில சில மனைவிமார்கள். இது ஒரு டீம், அது ஒரு டீம். இப்போ ஒரு டீமினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஆயிஷா அம்மாவை பத்தி ஒரு பிரச்சனை ஓடுது. இவங்களை பத்தி இந்த செய்தி கேட்கறதுக்கு யார் வரா? முகமது நபி வராங்க. யார்கிட்ட வராங்க? ஸைனப் அம்மாட்ட வராங்க. ஆப்போசிட் டீம்ல இருக்கக்கூடிய லீடர் வந்து கேட்கறாங்க.
என்ன இந்த மாதிரி பேசிக்கிறாங்களே ஆயிஷா அம்மாவை பற்றி, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவங்களுடைய நடத்தையை பற்றி? இது சந்தேக பேச்சு அல்ல, கேள்வி அல்ல. இவங்க உள்ளத்தில் என்ன இருக்குன்றத ரசூலுல்லாஹ் எதிர்பார்க்குறாங்க. இந்த வார்த்தையை கேட்டதுதான் தாமதம். உடனே சொன்னாங்க ஸைனப் ரலியல்லாஹு தஆலா, இஹ்மி சம்இ வ பஸரி யா ரசூலல்லாஹ், என்னுடைய பார்வையும் என்னுடைய செவிப்புலனும் கேட்காமல் செயலிழந்து போகட்டும். ஆயிஷா அம்மாவை பற்றி நான் பேசினோம்னா என் காதும் என் வாயும் என் நாக்கும் என் பார்வையும் வம்பா போயிடணும், வீணா போயிடணும். அந்த அளவிற்கு அவர்கள் தூய்மையானவர்கள், பரிசுத்தமானவர்கள். அவர்களை பற்றி ஒரு விரலை கூட நீட்டி பேச முடியாது. அவ்வளவு தூய்மைக்கு சொந்தக்கார பெண்ணை பற்றி நான் என்ன சொல்லுவது என்றார்கள் சையதத்துனா ஸைனப் ரலியல்லாஹு தஆலா. அப்போ எதிர நமக்கு தொடர்பில்லையோ அதை பேசவே கூடாது என்று மார்க்கம் சொல்கிறது. எனவேதான் அல்லாஹ் அந்த நிகழ்ச்சியெல்லாம் சொல்லும் பொழுது ஒரு வசனத்திலே சொன்னான், மா யகூனு லனா அன் நதகல்லம பிஹாதா, நமக்கு என்ன இருக்கிறது இதை பற்றி பேசுவதற்கு? சுபஹானக ஹாதா புஹ்தானுன் அதீம், அல்லாஹ் பரிசுத்தமானவன், இது பகிரங்கமான இட்டுக்கட்டை தவிர வேறு இல்லை என்றல்லவா சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் சில பேர் இதிலே சம்பந்தப்பட்டாங்களே, சில முஸ்லிம்களே சஹாபாக்களே இதிலே சம்பந்தப்பட்டு விட்டார்களே என்று அல்லாஹ் வருத்தத்தோடு இந்த வார்த்தையை குர்ஆனிலே பதிவு செய்கிறான். இப்போ என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா, எதிலே நமக்கு தேவையில்லையோ அதிலே மூக்கை நுழைப்பது என்பது நமக்கு ஆகுமானது அல்ல என்பதை வரலாறு நமக்கு சொல்லித் தருகிறது. ரசூலுல்லாஹ்வே விரும்பல, அதை தான் விஷயத்தில் வெளியேந்து ஒரு நபர் வருவதை ரசூலுல்லாஹ்வே விரும்பவில்லை. ஏனென்றால் ஷைத்தான் இரத்த நாளங்களிலெல்லாம் ஓடுகிறான். எங்கிட்டாவது ஒரு செய்தியை தூவி போட்டு போயிடுவான். ஹதீஸிலே வருகிறது அல்லவா, ரசூலுல்லாஹ் ரமதானுடைய பிந்திய பத்திலே பள்ளிவாசலிலே ஏத்திகாஃப் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வை பார்க்கறதுக்காண்டி ஹஜ்ரத் ஹஃப்ஸா அம்மா வர்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களில் ஒருவர். வந்தவங்க பார்த்தாங்க, கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தாங்க. அவங்கள கொண்டு பள்ளிவாசல் வாசல் வரையும் வழி அனுப்பிட்டு வரலான்னு சொல்லி ரசூலுல்லாஹ் கூடையே நடந்து போனாங்க. பக்கத்தில் ரோட்ல 2 சஹாபாக்கள் அன்சாரி தோழர்கள் அங்கே நடந்து போகிறதை பார்த்து பெருமானார் உடனே அந்த 2 அன்சாரி சஹாபாக்களை கூட்டாங்க. அலாரி சிலிக்குமா, தோழர்களே கொஞ்சம் நில்லுங்க, இன்னஹா சஃபியா பின்து ஹுயை, இது வேற யாரும் இல்லை என் மனைவி சஃபியா தான் நாங்க, இது வேற யாரும் இல்லை என் மனைவி சஃபியா தான் நாங்க. உடனே அந்த 2 சஹாபாக்கள் சொன்னாங்க, சுப்ஹானல்லாஹ் யா ரசூலல்லாஹ், உங்க மேல அப்படி ஒரு தப்பான அபிப்பிராயம் எங்களுக்கு வருமா? அப்படி நாங்க சிந்திப்போமா? அந்நிய பெண்ணு தான் நீங்க பேசிட்டு இருக்கீங்கன்ற உணர்வு எங்களுக்கு வருமா? அந்த எண்ணமாவது எங்களுக்கு தோன்றுமா? தோன்றாத, நீங்க இப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே என்று அந்த சஹாபாக்கள் சொன்னபொழுதுதான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இன்ன ஷைத்தான் யஜ்ரி மின் இப்னி ஆதம மஜ்ரத்தம், ஆதமுடைய மக்கள் மனிதர்களின் இரத்த நாணங்களிலெல்லாம் ஷைத்தான் ஓடுகிறான். அந்த ஷைத்தான் என்ன செய்து விடுவான்? தவறான சிந்தனையை உங்களுக்கு ஏற்படுத்தி விடுவான். அதனால பேச துவங்கிறீங்க, நீங்க பேசவே கூடாது, கட் பண்ணணும். ஃபஇன்னி ஹஷீது ஐ யக்தஃப ஃபீ குலூபிக்குமா, உங்கள் உள்ளத்தில் ஏதாவது ஒரு தப்பான சிந்தனையை ஒரு குற்றச்சாட்டை தூக்கி போட்டுருவான். அதை நினைப்பீங்க, பேசுவீங்க, அந்த பேச்சை அப்படியே உருமாறி வேற எங்கேயாவது போய் விட்டுரும். எனவே வேண்டாம், அந்த சிந்தனையே வேண்டாம், அதற்கு வழிவகையே வேண்டாம். எனவே தான் நான் தெளிவுபடுத்தி விட்டேன் என்று பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, தேவையற்ற விமர்சனங்களை கொண்டு வைத்து தேவையில்லாத ஒருவருடைய அந்த 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 பிம்பத்தை உடைக்கக்கூடிய வேலையை ஒரு காலம் எந்த கட்டத்திலும் நாம் செய்துவிடக்கூடாது. அந்த வேலையை முஸ்லிமுக்கு எதிராகவும் செய்யக்கூடாது, முஸ்லிம் அல்லாத இதர சமுதாயத்தை சேர்ந்தவருக்கு இதுதான் வாய்ப்பு, சந்தர்ப்பம், வச்சுட்டாரு, மாட்டிக்கிட்டாரு, மொத்தமாக இவரை கழுவி ஊற்றிவிட வேண்டியதுதான் என்கின்ற போக்கிலே இன்றைய கால சூழலிலே சமூக வலைதளங்கள் போய் கொண்டிருக்கிறது இல்லையா? தாமஸ் ஆல்வா எடிசனை பற்றி சமீபத்தில் நான் ஒரு விஷயத்தை படித்தேன். அவர் பிறக்கும் பொழுதே காது சரியா கேட்காது, காது அரைகுறையாக தான் கேட்கும். ஆனால் அவர் பெரிய விஞ்ஞானி, கண்டுபிடிப்பாளர். இன்னைக்கு வெளிச்சத்தில் நம்ம உட்கார்ந்துருக்கோன்னா முக்கியமான காரணம் அவர் இல்லையா? அப்போ சரியா கேட்க மாட்டேங்குது, கூர்ந்து கேட்டாதான் ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்க முடியுதுன்னு சொல்லி நண்பர்கள் எல்லாம் அவரை மருத்துவர்கிட்ட கூட்டிட்டு போனாங்க. கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. 1 வாரம் ட்ரீட்மெண்ட் போச்சு. அந்த 1 வாரத்தில் கொஞ்சம் அந்த காதினுடைய அந்த கேட்கும் திறன் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகுது, கொஞ்சம் மாற்றம் கிடைக்குது. 1 வாரத்துக்கு பின்னாடி மறுபடியும் செக்கப் போன தாமஸ் ஆல்வா எடிசன் சொன்னாரா மருத்துவர்கிட்ட, எனக்கு வேண்டாம் அப்படின்னாரு, இந்த ட்ரீட்மெண்ட்டே வேண்டாம்னாரு. ஏங்க, நீங்க பெரிய சயின்டிஸ்ட், உங்களால உலகத்துக்கு அவ்வளோ பெரிய நன்மை கிடைக்க இருக்குது, இன்னும் கண்டுபிடிப்புகள் நிறைய வரணும், காது நல்லா கேட்டாதான் நல்லது, உறுப்புல முக்கியமானதாச்சே காது.
அவர் சொன்னாராம், இந்த ஒரு வாரத்தில் நான் கொஞ்சம் இம்ப்ரூவ் இருக்கிறத பார்க்குறேன், ஆனால் அந்த ஒரு வாரத்தில் நான் கேட்ட 99% பேச்சுகள் எல்லாமே அடுத்தவரை பற்றி பேசுகிற பேச்சுகள் தான். அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, இவன் அந்த பொண்ணோட போயிட்டானாமா, அந்த பொண்ணுக்கு அங்கே உள்ள வீட்டோட சம்பந்தம், இப்படி பேச்சு. இந்த பேச்சு கேட்கறதுக்கு நான் கேட்காம இருக்கிறது நல்லது. எனக்கு ஏதாவது அறிவியல் சார்ந்து, என்னுடைய தொழில்நுட்பம் சார்ந்து, என்னுடைய கண்டுபிடிப்புகள் சார்ந்து தேவைப்பட்டால் நான் கூர்ந்து ஆழ்ந்து கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு இது போதும், தேவையில்லாததை கேட்பதற்கு நான் விரியப்படவில்லை என்று அந்த விஞ்ஞானி தாமஸ் ஆல்வா எடிசன் சொன்னதாக ஒரு செய்தியை படித்தோம். அன்பு சகோதரர்களே, குறை கண்ணாடியை கலற்றி வைக்கிற பொழுது நம்முடைய குறை என்ன என்பதை நமக்கு தெரிய செய்வான் அல்லாஹ். நம்முடைய குறை என்ன என்பதை அல்லாஹ் தெரிய செய்வான். பொதுவாகவே மனிதர்கள் ஒருவரை நோக்கி கையை நீட்டுகிறார்கள், அந்த கை நீட்டுவதிலேயே தெரிகிறது எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய நபரை நோக்கி ஒரு விரல் தான், ஆனால் நம்மை நோக்கி 3 விரல் இருக்கிறது. 3 விரல் நம்மை நோக்கி கேள்வி கேட்கிறது. இந்த விஷயத்தில் அவரை நீ கேள்வி கேட்கிற, நீ எப்படிப்பட்ட மனிதர், நீ அந்த விஷயத்தில் சரியா இருக்கிறியா என்று கேள்வி கேட்கிறது நம்மை நோக்கி. இதை புரிய வேண்டும். இப்போ ஒருவர் பிறருடைய குறையை அப்படியே கடந்து போகக்கூடிய நிலைப்பாட்டில் இருப்பாரையானால் அவருடைய குறையை அல்லாஹ் அவருக்கு தெரிய செய்வான். வச்சுக்குங்க, அடுத்தவருடைய குறை மட்டும்தானே இவருக்கு கண்ணுக்கு தெரியுதுன்னா, மௌத்தா போற வரையும் இவரு குறை என்ன நமக்கு தெரியாது. அவர் கபருக்கு போகிற வரைக்கும் ஏன்ட்ட என்ன குறை இருக்கு தெரியாது. ஏன்னா இவர் காலம் முடிச்சோடும் அடுத்தவங்களுடைய குறையை பார்த்தே பழக்கப்பட்டவர், காலம் முடிச்சோடும் அடுத்தவங்களுடைய குறையை பற்றி பேசியே அலைந்து கொண்டிருந்தவர். எனவே இவர் குறை இவருடைய கண்களுக்கு இறைவன் காட்ட மாட்டான். எனவே வல்ல அல்லாஹ்வினிடத்திலே நாம் கேட்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் இருக்கிறது. இறைவா, எங்களை பல மக்களுக்கு பயனுள்ளவர்களாக ஆக்கி கொடுப்பாயாக. எங்களுடைய சகோதரர்களின் சங்கடங்களிலே தோள் கொடுக்கக்கூடிய நபர்களாக எங்களை ஆக்குவாயாக. பிறருடைய குறைகளை தவறுகளை மறைக்கக்கூடிய சிந்தனை மிக்கவர்களாக எங்களை ஆக்குவதோடு மட்டுமல்லாமல், எங்களுக்கு தெரியும் நாங்கள் எவ்வளவு குறை உள்ளவர்கள் என்று, எனக்கு தெரியும் நான் எவ்வளவு தவறுக்கு சொந்தக்காரன் என்று, எனக்கு தெரியும் நான் எவ்வளவு பாவம் செய்திருக்கிறேன் என்று. இந்த பாவத்தை நான் மறைக்கக்கூடிய ஒரு தவறினாலே எனக்கு நாளை மறுமையிலே என் பாவங்களை எல்லாம் மறப்பாயாக என்று வல்ல அல்லாஹ்விடத்திலே கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட சிந்தனையோடு வாழக்கூடிய தௌஃபீக்கை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் வல்ல அல்லாஹ் வழங்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.